எங்க அப்பா நம்மாழ்வார் ஒரு வீட்டுக்கு போறார். ஒரு பலாமரம் ரொம்ப நாளா நட்டு வச்சது பூக்களை காய்க்கல. இந்த பெற்றோர்கள் குறைபட்டுக்கிறாங்க, இது மரட்டு மரம் ஆயிடுச்சு, வெட்ட போறோன்றாங்க. அவர் ஒண்ணுமே செய்யல, போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சுட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு பேசுறாரு, ஏண்டா ஏப்பா ஏன் இந்த பழிய சுமக்கிற? நீ பூத்து காய்ச்சி விடியா, உன்னை நம்பி இவ்வளவு காலம் வளர்த்துட்டாங்க இல்லையா, பாவம் இல்லையா அவங்க? என்னையா அவங்களுக்கு ஏன் அந்த பழி சொல்ல நீ கொடுக்குற? காய்ச்சி விடியா, நல்லா இருப்பியா, நீ காய்ச்சி விடியா, உன்னை நம்பி வளர்த்தவங்களை ஏமாத்தி விட்டுறாதையா பேசுறாரு. நான் விளையாட்டு சொல்ல நடந்தது சத்தியம். பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு அவன் காய்ச்சிருவான், நீங்க வெட்டிடாதே, அவனை நம்புங்க, அவன் செஞ்சிடும், அவங்களை ஏமாத்த மாட்டான்னு போயிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு போறாரு. போன பிறகு அவங்க வீட்டுல சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பலாப்பழத்தை கீறி வைக்கிறாங்க. சுவையா இருக்கே அப்படின்னு கூட்டி வந்து காட்டுறாங்க. உங்க ஆளு காய்ச்சதான், நீங்க சொன்ன உடனே காய்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு. பேசினா அன்பு கொடுத்தா அந்த மரம் வளரும், விளைக்கும், இளவிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கார்த்தியும் பக்கத்து ஸ்விங் ஒன்று இருக்கும், நானும் கார்த்தியும் ஸ்விங்ல உட்காந்துட்டு பேசிட்டு, டே இப்படிலாம் பேசினா வருமாமா, அப்படிலாம் வந்துருமா அப்படின்ட்டு நானும் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி வந்திருப்பா, நானும் ஜெனரலா கிண்டல் பண்ற மாதிரி, என் பக்கத்துலயே ஒருத்தன் வரான், நீயும் வர வேண்டியதானே, நீயும் இள விட வேண்டியதானே, நீ மட்டும் ஏன் வரமாட்டேங்கிற, நீ ஏன் கோச்சிக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பட் கார்த்தி தினமும் போய் கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்திருக்காப்புல. இந்த மரம் அந்த மரத்தோட உயரமா போயிடுச்சு. இப்போ எங்க வீட்லயே அதுக்கான உதாரணம் இருக்கு.